அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோ சென்ற வாரம் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்திற்கான லெவல்ஸ் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தமிழில் பார்த்துருப்பீங்க பேங்க் நிஃப்டி டூருன்ட்டு. ஆமாம், பேங்க் நிஃப்டி டூர் தான். பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன்ஸாக பார்க்க போகிறோம். அந்த நிறுவனங்களோட அலசல் அனைத்துமே நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ், நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் இண்டீசஸ் கிளிக் பண்ணிங்கனாலே அதில் நிஃப்டி பேங்க் இருக்கும். அந்த நிஃப்டி பேங்க்கை கிளிக் பண்ணாலே அதனுடைய நிறுவனங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 10th எவ்வளோ டோட்டல் எடுத்தீங்க, 12th எவ்வளோ டோட்டல் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. அந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. அதாவது அனைத்து இப்போ சப்ஜெக்டோட அனைத்து சப்ஜெக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு எடுத்து 5 சப்ஜெக்ட்னா அந்த 5 சப்ஜெக்டோட டோட்டல் தான் 10th மார்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதுபோல் பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா 12 நிறுவனங்கள். அந்த 12 நிறுவனங்களோடைய கூட்டுத்தொகை தான், வெயிட்டு தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. அப்போ இங்கே நம்மளுக்கு அதனுடைய தாக்கம் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸ்டேட் பேங்க், பிஎன்பி, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயு பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், கோட்டாக் பேங்க், ஐசிசி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பந்தன் பேங்க். இதில் அதிகமான வெயிட்டேஜ் உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் பேங்க், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி. ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் உள்ள நிறுவனங்கள். இதனுடைய தாக்கம் பேங்க் நிஃப்டியை தாக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் உண்டு. ரொம்ப குறுகிய வெயிட்டேஜ் இருக்கிறவங்கள ஏயு பேங்க், நம்மளுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், பந்தன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் அதனுடைய தாக்கம் அவ்வளோ பெரிதாக இருக்காது. இந்த நிறுவனங்களை பற்றிய அலசல், வீக்லி அலசல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் சென்ற வாரம் நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன், திங்கள் அல்லது வாரத்தின் துவக்க நாளோட ஓப்பன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். 41,265. இது பாருங்கள், ஓப்பன் இடத்துலேருந்து 446 புள்ளிகள் இறங்கியிருக்கு, 412 புள்ளிகள். அப்போ சரி சமம் 50-50. அதாவது ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சமமாக இருந்திருக்கு. அப்போ இங்கே ஒருத்தர் கட்ட கம்மியாகவும் ஒருத்தர் கட்ட பெருசாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் கேண்டிலோட சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 1000 to 1500 புள்ளிகள் பார்ப்போம். 858 புள்ளிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வெயிட்டேஜுக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 41,200 கால், 41,500 கால் அப்படின்னு ஒரு எட்ஜ் வர்த்தகம் கொடுத்துருக்குறாங்க. 41,200லிருந்து 41,500க்குள்ள நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம். அதாவது நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற இடம் 41,200லிருந்து 41,500க்குள்ள. அப்போது இவங்களை ரைட்டிங் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். அப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 41,200 புட் 300 ரூபான்னா 40,900 அப்படிங்கிற இடமும், 41,500 கால் 258 41,758. இந்த எல்லைக்குள்ளே இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இந்த இடத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இதனை கடந்தால் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இதுவாக மாறிவிடும். 40,900, 41,200, 41,500, 41,758 இருக்கும். இந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்கிற மாதிரி அவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க. அதில் 41,300 நம்மளுக்கு ஒரு நடுநிலையாக இருக்க போகுது. 41,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது. அப்போ 41,000 to 41,500க்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 43,000 கால், 42,500 கால், 40,000 புட், 39,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்கெட் 39,500லிருந்து 43,000 வரை இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு இங்கே அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்படின்னா அப்போ நவம்பர் 17 கான்ட்ராக்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ரேஞ்ச் பெருசாக இருக்கிறதுக்கு. அப்போ நவம்பர் 10 கான்ட்ராக்ட்டுக்கு ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைக்ஸ் பக்கமாக இந்த அருகாமையிலேயே இருக்கிறனால இது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உங்களுக்கு புரியலன்னா, இப்போ நம்ம ஒரு
ஹைவேல போகிறோம். அந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது டோல்கேட் வந்து பக்கமாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு மாதிரி டோல்கேட் இருந்ததுன்னா உங்களால் ஃப்ரீடமாக போக முடியுமா? அப்போ இருக்காது. அப்போது நம்மளுக்கு ஃப்ரீடமாக போகணுன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கோ இல்லை 100 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது அப்படின்னா அப்போது நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த 50 கிலோமீட்டரோட பயணத்துக்கு அப்புறம் ஒரு டோல்கேட்டுக்கு நான் அமௌண்ட் கட்டுறோன்ட்டு. ஆனால் இங்கே பக்கம் ஒரு 41,200 41,500க்குள்ளேயே 41,000 புட் 41,300 கால் 41,300 புட் அங்கே பக்கமாக இருக்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு அந்த டோல்கேட், அதனால தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ ஃப்ரீடமான மூவ்மெண்ட் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இங்கே தென்படுத்துது. இப்போது மிகைப்படுத்தின மதிப்பு நம்மளுக்கு குறைவாக இருக்குது. மிகைப்படுத்தினா அப்போ எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா நம்மளுக்கு சந்தைக்கு தெரிஞ்ச நியூஸ் கிடையாது. தெரியாமல் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரலாம். ஆனால் சந்தைக்கு தெரிஞ்சு இங்கே அதாவது ஒரு தீபாவளி ஒரு பண்டிகை காலம்னு வச்சுக்கோங்க. எந்த பண்டிகை காலமாக இருந்தாலும் அந்த டயத்தில் எல்லா பொருளோட விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பண்டிகை வருதுனால எப்படி இருந்தாலும் கட்டாயமாக அதனை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில். அப்போ அந்த இடத்துல என்ன விலை சொன்னாலும் வாங்குவாங்க அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்க போகுதுன்னு விலையை. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே இல்லை. அப்போது ஒரு என்எஸ்சிக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு நியூஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு தெரியுது. லெவல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 40,976 டு 41,663ங்கிறது வந்து வால்டைல் ஜோன், 40,613 டு 41,987 ஒயிட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,541 41,663 41,768. சப்போர்ட் லெவல் 41,078 40,976 40,808 இருக்கும். இத்தனை தடைகள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபியூச்சர் ப்ரீமியம் தான். 41,258 ஸ்பாட், ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 41,455. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போது எதிர்பார்ப்பு மிகைப்படுத்தின மதிப்பு எதுவுமே இல்லை, ஆனால் இந்த ப்ரீமியம் மட்டும் அதிகமாக இருக்குது. இதை பேஸ்டு பண்ணால் டிமாண்ட் இங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகாதுன்ட்டு இல்லை, கீழே போனாலும் திரும்பி எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இந்த ப்ரீமியத்துக்கு உண்டு. மார்க்கெட் கீழே போனாலும் திருப்பி மேலே வரக்குண்டான வாய்ப்பு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டடில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகிறத விட கீழே இறங்கி மேலே வந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த ப்ரீமியத்துக்கு அதுதான் நம்மளுக்கு பலமே. கீழிருந்து மேலே வரும்போது அந்த ஃபோர்ஸ் எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பாக அமையும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் பக்கத்தில் ஒவ்வொரு தடை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு தடையை போய் பக்கத்தால் நின்று தள்ள முடியாது. இதே வேகமாக ஓடி வந்தோ இல்லை வேகமாக ஏதாச்சும் ஒரு பொருளோ வேகமாக காற்றோ அடித்தலைன்னா அந்த தடைகளை எளிதாக நீக்கலாம். அப்போ அதுபோல் சந்தை இப்போ கீழே இறங்கி திருப்பி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு அங்கிருந்து அந்த தடைகள் உடைக்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத இங்கே தென்படுது. இவ்வாறு நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மார்க்கெட்டோட சூழ்நிலை எப்படி அறியிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட கட்டண பயிற்சியில் இருக்குது. நவம்பர் 12ஆம் தேதி வகுப்பு துவங்குது. ஆன்லைன் வகுப்பு. அது இரவு 8 to 9 அல்லது 9 to 10 வகுப்பு நடக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் வகுப்பில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வர வேண்டும். நம்ம வகுப்பில் எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரையே இருக்காது. அனைத்துமே உங்களுக்கு சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி R&D பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளோட வகுப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு கற்றுக்கொள்ளணும் எண்ணம் இருக்கிறவங்க உடனடியாக ரெடிமேடாக நாளை தினமே நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்கனால இது கற்றுக்கொள்ள இயலாது. அதனால் வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தான் உங்களோட முடிவெடுக்கும் திறன் உங்களோட ஈடுபாடு மூலியமாக உங்கள் வெற்றிக்கு செல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.